கடல் மட்ட உயர்வு அப்படிங்கிறது எதிர்காலத்தில் மக்களுக்கு அது தெரியாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ அக்டோபர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களும் பருவநிலை காலங்கள். இந்த காலகட்டங்களில் இன்னும் வானிலைக்கு ஏற்ற மாதிரி கடல் எப்படி மாறும், அந்த மாற்றத்தால் நமக்கு என்னென்ன ஆபத்துகள் வரும்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு திடீர்னு மாறுதல் ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வானமண்டலத்துக்கு உமிழ்கிறோம். நம்ம மின்சார வசதிக்காகவும் பெட்ரோல் டீசல் நம்ம வாகனங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம அதிகமான கரியை மேலே தள்ளுறோம். அதனுடைய பாதிப்பு அதிக உஷ்ணமாக நமக்கு கிடைக்கிது. அதிக உஷ்ணம் வரும் பொழுதும் உங்களுக்கு வெப்பம் மாறும் பொழுது முதலில் அடி வாங்க போகிறது வந்து துருவங்கள் தான். வட துருவமும் தென் துருவமும் ஆர்டிக் அண்டார்டிக்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த பகுதிகளில் உள்ள பல மில்லியன் அல்லது பல ஆயிரம் ஆண்டுகளாக அப்படியே பனிப்பாறைகள் இருக்குது, உறைந்திருக்கு. அவைகள் தான் அந்த இருண்ட துருவங்களில் உள்ள பனிப்பாறைகள் தான் நமக்கு உள்ள பூமியினுடைய சீதோஷ்ணம் அல்லது வெப்பத்தையே நிர்ணயம் செய்யுது. ஆக இந்த 2 ஐஸ் கேப்னு சொல்லுவாங்க, 2 குள்ளா இருக்குது. 2 குள்ளா தான் பூமிக்கு வெப்பத்தை வந்து பாதுகாக்குது. அப்போ இவர்களுக்குள் மாறுபாடு, வெப்பம் அதிகமானதுனால அவர்கள் அதனுடைய பனிப்பாறைகள் உருகுது. பனிப்பாறைகள் உருகுனா எங்கே போகும்? அது கடலில் தான் வந்து சேரும். கடலில் வந்து சாதாரண நினைக்கிறோம், நமக்கு வந்து பூமியினுடைய 3/2 பகுதி கடல். கடலில் வந்து உங்களுக்கு வந்து 1 சென்டிமீட்டர் அந்த தண்ணி உயர்துனாவே அது பேராபத்தை கொடுக்கும். அப்போ 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னு இப்படி போய் நம்ம 2100க்குள்ளே வந்து ஒரு 110 சென்டிமீட்டர் அளவு கூட உயரலாம்.